நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க. மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா T20 வேர்ல்டு கப் ஜூன் மாசம் நடக்க போகுது. பட் அதுக்கு முன்னாடி இந்தியா இந்த மாசம் ஜனவரியில 3 T20 விளையாடுறாங்க. இடையில எந்த T20யுமே அவங்க விளையாடல, IPL விளையாடுறாங்க அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இந்த ஜனவரி 11ஆம் தேதி ஆரம்பிச்சு 17ஆம் தேதி வரைக்கும் 3 T20 அகைன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் விளையாடுறது தான் அவங்களோட ஒரு கடைசி டூர் வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஆப்கானிஸ்தான் சீரீஸ்ல ஒரு விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் வருவாங்களா அப்படிங்கிற டவுட் வந்து பயங்கரமா இருக்கு. பிகாஸ் ODI வேர்ல்டு கப் 2023க்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு அகைன்ஸ்டாவும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அகைன்ஸ்டாவும் இந்தியா T20 ஆடினாங்க. ஆனா ரோஹித் சர்மா, விராட் கோலி உள்ள வரவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படின்ட்டு அவங்களே கேட்டு வாங்கிட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா ரோஹித் சர்மா, விராட் கோலியும் இனிமே T20 ஆட மாட்டாங்க, அவங்க T20லேருந்து ரிட்டையர் ஆக போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ரெடியா தான் இருக்காங்க. டீம் மேனேஜ்மெண்ட் கரெக்டா வந்து இந்த ஆப்கானிஸ்தான் சீரீஸ்ல வாய்ப்பு கொடுப்பாங்க. ஈவன் தோ ரோஹித் சர்மா தான் லீட் பண்ணுவார் வேர்ல்டு கப்ங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ எதுதான்ப்பா உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், அதுக்கான பதிலோட தான் நான் வந்திருக்கேன். T20 வேர்ல்டு கப் 2022 அகைன்ஸ்ட் இங்கிலாந்து செமிஃபைனல் ஆஸ்திரேலியாவில் நடந்துச்சு இல்லையா? அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு விராட் கோலி, ரோஹித் சர்மாவும் T20 சைடு வந்து. ஓகே, கிட்டத்தட்ட ஹர்திக் பாண்டியா தான் கடந்த ஒரு வருஷமா T20 லீட் பண்ணிட்டு இருக்காரு. பிகாஸ் ODI வேர்ல்டு கப்புக்காக இவங்க ரெண்டு பேரும் அந்த பிராக்டிஸ் ODI மேட்சஸ்க்கு மட்டும் போயிட்டு இருந்தாங்க. இப்போ ஜூன்ல நடக்க போற T20 வேர்ல்டு கப்புக்கு இவங்க திரும்பி வர்றாங்க அப்படின்னா இவ்வளோ நாள் அப்போ வந்து ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸை வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அது மொத்தமாவே குழப்பின மாதிரி ஆயிரும். அண்ட் இன்னொரு சைடு பாக்குறப்போ 2 லெஜெண்டரி பிளேயர்ஸ் 2 பேருமே பயங்கரமா ஃபார்ம்ல இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு கப்புக்கு நம்மளால போக முடியாது. ஸோ இதனாலேயே இந்தியன் டீமோட மேனேஜ்மெண்ட் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல விராட் கோலிக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, இது மாதிரி நீங்க வர்றீங்களா என்ன, ஏன்னா கடைசி சீரீஸ் விளையாட போறோம் அப்படின்னு அஜித் அகர்கர் தலைமையிலான டீம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ரோஹித் சர்மாவும் எஸ் சொல்லிட்டார், விராட் கோலியும் எஸ் சொல்லிட்டார். அவங்க 2 பேருமே ஜூன்ல நடக்க போற T20 வேர்ல்டு கப் விளையாடுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்கிற மாதிரி இப்போ ANIல பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால என்ன மேட்டர் அப்படின்னா இவங்க 2 பேரும் இப்போ T20 வேர்ல்டு கப்புக்குள்ள வர போறாங்க. சோ அதனால இந்த ஆப்கானிஸ்தான் சீரீஸ்ல இவங்க இருக்க போறாங்க. அப்போ இவ்வளோ நாள் விளையாண்ட நிறைய பிளேயர்ஸுக்கு வாய்ப்பு போகும்ல அப்படின்னு கேட்டா டெஃபினெட்லி நிறைய பிளேயர்ஸ் வந்து இப்ப வெளியில போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஈவன் தோ இவ்வளோ நாள் ஹர்திக் பாண்டியா லீட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, இப்போ அவர் ஒரு இன்ஜுரியில இருக்காரு, அதனால வந்து சூரியகுமார் யாதவ் லீட் பண்ணாரு. ஆனா அகைன் ரோஹித் சர்மாவுக்கு கேப்டன்சி கொடுக்கிறது கூட ஹர்திக் பாண்டியாவுக்கு எப்படி ஆகும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. எஸ், டெஃபினெட்லி ரோஹித் சர்மா, விராட் கோலி மாதிரி பிளேயர்ஸை நம்ம ரூல்ட் அவுட்டே பண்ண முடியாது. அதுதான் ஒரு ரீசன். அவங்க விளையாடுறாங்களா இல்லையாங்கிறத அவங்கள்ட்ட கேட்டு அவங்க சொல்றது தான் பதிலாக எடுக்க முடியும். இப்போ அவங்க வந்து விளையாடுறதுக்கு ஆவலா இருக்காங்க. இந்த T20 வேர்ல்டு கப் தான் அவங்களோட கடைசி T20 வேர்ல்டு கப்பா இருக்க போகுதுங்கிற நியூஸ் இப்போ வந்திருக்கு. ஸ்குவாட் ஐ திங்க் இன்னும் ஒரு 1 or 2 டேஸ்ல வெளியில வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த சவுத் ஆப்பிரிக்காவோட டெஸ்ட் மேட்ச் இருக்கு இல்லையா, அதனால தான் இன்னும் ஸ்குவாடை ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க. இன்னும் ஸ்குவாடை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நல்ல கிளியரன்ஸ் கிடைக்கும். பிகாஸ் ஹர்திக் பாண்டியோட இன்ஜுரி சரியாயிருச்சு, அவர் ஆப்கானிஸ்தான் சீரீஸுக்கு வருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அவர் உள்ள வர்றாரு அப்படின்னா ரோஹித் கேப்டன்சி பண்ணா இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ இப்போ என்னோட கருத்து மேபி நீங்க கேட்டீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு மேல வந்து விராட் கோலி, ரோஹித் சர்மாவும் T20 ஆடவே இல்லை. ஒரு புது டீம் தான் T20 அப்ரோச் பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுறது நல்லது. இஸ் ஆப்வியஸ்லி வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்ஸ் தான், அதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் ஆனால் அவங்க ODI மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா அவங்க ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு, ஒரு புது டீம் செட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த டீமை நோக்கி போறது தான்
தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். மேபி உங்களுக்கு வேற வேற கருத்துக்கள் இருக்கலாம். அப்படி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் விராட் கோலி ரோஹித் சர்மாவோட ஃபேன்ஸுக்கு இது கண்டிப்பா ஒரு பெரிய ஹாப்பி நியூஸா தான் இருக்கும். அவங்க திருப்பி கம்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பத்தி விராட் அண்ட் ரோஹித்தோட ஃபேன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். another back from this is VJ Mani. Love you all. Stay safe மக்களே. நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்குது. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்கள்.